எல்லாருக்கும் வணக்கங்க. கொஞ்சம் பனியர் செய்யலாங்க. கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் கசகசா போட்டிருக்குறோம், நாட்டு சக்கரை போட்டு வேணுங்கிற அளவு உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணுறோம். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஆனதான் கொஞ்சம் மாவு போட்டு கலந்தேன்னா இந்த பனியாரை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா வருங்க. பச்சை தண்ணியில் கலக்கிறதுக்கு வேணுங்கிற அளவில் மாவு போட்டு அப்படியே பிசையணுங்களா, இப்படி நல்லா பிசையலாம். இப்படி அப்படியே நல்லா பிசையணுங்க. கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்போது நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து வச்சிடணும். மறுபடியும் மாவெல்லாம் போடக்கூடாது. கையை ஒட்டுற மாதிரி இந்த இப்படி இருக்கும்போது எடுத்து வச்சிடணும். அப்படியே அப்போ தான் பனியாரத்துக்கு தண்ணி தொட்டு தொட்டு நம்ம எடுத்து போட முடியும். அப்படியே நல்லா நார் எடுத்து நல்லா இழுத்து வச்சு நல்லா பிசையணும். அப்படியே கொஞ்சம் தண்ணி விடலாங்க. அப்படியே ரொம்ப டைட்டாக இருக்குது, லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே பிசைஞ்சிடலாம். மாவு இப்படி நல்லா இழுத்து வச்சு நல்லா பிசையணுங்க. இந்த மாவுடைய பக்குவம் சரியாக இருக்குது. நம்ம தண்ணியில் தொட்டு தொட்டு தண்ணியில் அப்படியே தொட்டு மாவு கொஞ்சம் அப்படியே எடுத்துடணுங்க. பக்கத்தில் தண்ணியில் தொட்டுட்டு கொஞ்சம் அப்படியே விரிச்ச வாக்கில் சூடான எண்ணெயில் இப்படி போடும். இப்படியே மேலே உப்பி வருங்க. சூப்பரான கோதுமை டோனட்டுங்க. எண்ணெய் டம்போ, நாங்கள் எண்ணெய் டம்போ டோனட். நல்லா அப்படியே உப்பி நல்லா வந்துடுங்க. அப்படியே இப்படி எடுத்துடலாம். ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு, அப்படி எடுத்துடலாம். இப்படி எடுத்துடலாம். எண்ணெயில் அப்படியே தொட்டு கொஞ்சம் கையில் அப்படியே விரிச்ச வாக்கில் பண்ணி சூடான எண்ணெயில் அப்படி நல்லா பொங்கி வந்துடுச்சுங்க. நல்லா உப்பிரிச்சு அப்படியே இப்படி எடுத்துடலாம். சூப்பரான கோதுமை டோனட்டுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது.